சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாவி பைய மாசமா இருக்க பிள்ளைய போட்டு ரூமுக்குள்ள போட்டு அடி அடி அடிச்சு கொல்லுதானே. கடவுளே எல்லாம் போச்சே. அடியே எடி என்ன இதெல்லாம்? எதை கேக்கீங்க? எதை கேக்கன்னு உனக்கு தெரியல. அடியே உன் சாய வெளுத்து போச்சுட்டி. என்னங்க சொல்லுதீங்க? ஒண்ணுமே புரியல. அடி புரிய வைக்கட்டா? அடிச்சிடாதீங்க, நான் உண்மையை சொல்லிருந்தேன். இவ்வளவு நேரம் அடி வைக்க உடம்பெல்லாம் புண்ணாய் இருக்குங்க. எங்க நான் மாசமா இல்லைங்க, உங்களை சும்மா சொல்லி ஏமாத்திட்டேங்க. அப்படி பார்க்காதீங்க, கூரண்டு அடி வரலாம் அடிச்சுடுங்க. அப்படி பார்க்காதீங்க. நீ எல்லாம் மனசியாட்டி எதிர போய் சொல்லணும்னு உனக்கு கொஞ்சம் கூட மண்டையில ஏதாவது மசலா இருக்கா? எனக்கு அன்னைக்கே சின்னதா ஒரு டவுட் வந்துச்சு உன் மேல. உன்னை அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போவும் வாட்டி வாட்டின்னு கூப்பிட்டனா? கூப்பிட்டியே. அதுக்கு நீ என்ன சொன்ன? ஒரு 5-6 மாசம் கழிக்கட்டும், இப்பவே போனா ஸ்கேனு அது இதுன்னு ஒயாம எடுப்பாங்க, அது பிள்ளைக்கு ஆகாது. அந்த காலத்துல எல்லாம் எங்க அம்மாலாம் நான் வயித்துல இருக்கும் போது இப்படியா ஸ்கேனு அது இதுன்னு எடுத்தா நல்லதானே இருக்கேன் நாளா அப்படின்னு நான் சொன்னேங்க. போய் முட்டை புழுக முட்டை ஆயில வரதெல்லாம் போய் எட்டிட்டு சமட்டுன்னு வச்சுக்கோ. சமட்டிடாதீங்க. ஒன்னு சமட்டுனா என் காலுக்கு தான் அசிங்கம். இதுக்கு பதில் சொல்லிட்டி. சங்க நெரிச்சு கொள்ளுதாரு. உன்னோட உண்மையை சொல்லிட்டி. கையெடுங்க. போன வாரம் எங்க அம்மையும் வந்து சில்வன் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நான் எட்டி பார்த்தேன். என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டேன். அப்ப என்ன திரும்ப பேசிட்டு இருந்தாங்க? எங்க அம்மா ஒதுக்கல என்னத்தையும் சொல்ல போறாப்புல இருக்க. என்ன சொல்ல போறான்னு தெரியல. எதுவும் தொட்டுக்கிட்டு கையில வச்சிருக்கலாம். இவளுக்கு கொடுக்க போறாளா என்னவோ தெரியலையே. எங்க அம்மா குடுக்கட்டாலும் இந்த சில்வன் இருக்கல நைஸா பேசி எப்படியாவது கறந்துருவா துட்டா எங்க அம்மிட்ட. கேப்போ இன்னைக்கு என்ன பேசான்னு கேட்காம விடக்கூடாது. ஒரு 2 கண்காணிக்கவே என் ஜாலியா இருக்கணும். மர்மல நான் ரொம்ப நேரம் கதை திட்டிட்டு இருந்தேன். உள்ள இருந்து ஒரு அணக்கத்தையும் காணல. எவ்வளவு நேரம் கழிச்சு வந்து திறக்க நீ என்ன செஞ்சிட்டு இருந்த? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தியோ? நம்ம குடும்பத்துக்காண்டி நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் உள்ள உட்கார்ந்து தியானமா? இவ என்ன தியானம் பண்ணிருப்பா? அப்படி என்ன தியானம் பண்ணிருப்பா? அப்படி நினைக்கியா? கடவுளே, நான் கொடுமைக்கார மர்மா மாதிரி எங்க அத்தைக்காரியை எப்ப கூட்டிட்டு போவேன்னு கேட்கிறதுக்கு வரல. எங்க அத்தை ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு நல்ல சுகத்தோட 150 வயசு ஆயுளோட நல்ல கெட்டிய கிழங்கு மாதிரி நல்ல ஓடி ஆடி வேலை செய்யறேன்னு வேண்டதுக்கு வந்திருக்கேன். நீ நல்ல சுகத்தை கொடுத்துரு, நல்லபடியா அவங்க இருக்கணும். நீதான் காப்பாத்தணும் ஐயா. இப்படிதான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு தியானம் பண்ணிட்டே இருந்தேன். அதான் வந்து காத்திருக்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அப்படியே மர்மல சந்தோஷமா இருக்கு. என் வயிற்றுலயும் ஒண்ணு பிறந்திருக்க சவுத்து முதி. ஒரு முட்டைக்கோசுக்கு கூட ஆகாது. அந்த சில்வனுக்கு கொஞ்சம் நாளே போதும். எனக்கு கூட கொஞ்சம் கழுவி குடிப்பா. இதுல எங்க அம்மா வர ஏத்தி விட்டுட்டு இருக்கா. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. இந்த சின்ன வயசுல எப்படி எல்லாம் தியானம் பண்ணது ரூமுக்குள்ள உட்காந்து ஒவ்வொருத்தையும் எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் போனை பார்த்துக்கிட்டு வீடு குட்டி சவர ஆவதுக்குனே இருக்காள்வா. நீ அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மர்மல. என்ன தலை போற விஷயம்? கதவை தட்டி ஓடி இருந்தியே, என்ன விஷயம் சொல்லுங்க. என் மவன் ஆஸ்பத்திரி கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னும் 2-3 மாசம் கழிக்கிட்டுங்க. இருந்தாலும் நான் அப்படி இருக்க முடியாது பத்தியா. பெத்த தாய்க்கு மனசு கேட்க மாட்டேக்கு. அதான் ஒரு ஆஸ்பத்திரியில கூட்டு போய் நல்ல டாக்டரை மட்டும் காணிச்சு எடுத்து நல்ல மருந்து மாத்திரை சத்துள்ளதா வாங்கி கொடுக்கணும் பத்தியாமா. அதான் ஒரு 1000 ரூபாய் இல்லைன்னா எப்படி போவேன்? என் மொமெண்ட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கினோம்னா என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு. 2000 ரூபாய் வச்சு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடலாம்ல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என் மொவனை ஆளை அணைக்கத்தே காணல. அதான் உன்ட்டு எங்க போனான்னு கேட்டு வருமான்னு வந்தேன். இது ஆபீஸ்ல இருந்து வேலை விஷயமா வெளியே அனுப்பி இருக்கவளாம். சாயந்தரம் தான் வருவேன் இந்த மனுஷன் சொல்லிட்டு போனாரு. இது என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு, நான் தரேன். நீங்க அண்ணி ஆஸ்பத்திரி கூட்டு போய் நல்ல செக்அப்லாம் பண்ணி எடுத்து கூட்டிட்டு வாங்க. சரிம்மா, அப்ப என் மொவன் வந்தா வாங்கி வாண்ட தந்துருதேனா? அது இருக்கட்டே. அன்னைக்கு எத்தனை மாசம் ஆகுது கேட்டாலும் சரியான பதில் சொல்ல மாட்டேங்காவோ. சில டைம்ல 3 மாசம் ஆகுதுங்காவோ, சில டைம்ல 4 மாசம் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்காவோ. ஒண்ணும் சொல்ல மாட்டேங்காவல. உங்ககிட்ட கேட்ட தெரியும். அதான் சரி உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். கரெக்டா எத்தனை மாசம் ஆகுது? எனக்கு அதை தான் தெரியல. ஒரு
ஒரே சந்தேகமா இருக்கு. 3ங்க 4ங்க ஒண்ணுமே இடக்க மடக்க சொல்லிட்டு கிடக்கா. அவளுக்கு சரியா தெரியல போல இருக்கு. அதான் ஒரு டாக்டர் மட்டும் கூட்டிட்டு போயிட்டோம்னா கேன் எடுத்து பார்த்தோம்னா கரெக்டா இந்த படத்தை பார்த்து போட்டு சொல்லிவிடுவோம்ல. 4 மாசம் ஆச்சுனாலும் லேசாவது வயிறு தெரியணும்ல தே. சுத்தமா வயிறே தெரியல. அப்பள மாதிரி ஒட்டுனாப்ல இருக்கு வயிறு. பாவி மக்கா பெரிய கல்லதியே மண்டல பட்ட மாதிரி போறதால இவளுக்கு டவுட் வந்துட்டா. இவ ஒருத்திக்கு டவுட் வந்து ஊருக்கே வந்த மாதிரில உடனே அன்னிகாரிட்டு போய் வாதிடுவாள. நானும் கூட இதை தான் நினைச்சிட்டு இருக்கேம்மா. வயிறு ஒரு மாதிரி லேசா கூட பூசினாப்புல இல்லையா, ஒரு மாதிரி தட்டுனாப்புல இருக்கு. என்ன செய்ய அது செய்யன்னு மனசுக்குள்ளே கிடந்து குழம்பிட்டு இருக்கேன். நீ இன்னைக்கு கேட்டுட்ட. கவலைப்படாதீங்க, இதுல ஒரு 2000 ரூபாய் போல இருக்கு. கொண்டுட்டு போய் ஹாஸ்பிடல்ல கொண்டு நல்லா செக் பண்ணி கூட்டிட்டு வாங்க தே. இதுக்கு நம்மட்ட துட்டு எங்க இருந்தா வெளிய வருமே தெரியல. 2000 ரூபாய் எடுத்து நீட்டு தான் 4 நோட்டு. யப்பா இதே உங்க மொகண்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி சொல்லிராதீங்க. வேற யார்ட்டையாவது கடன் வாங்கிட்டு போனேன்னு எப்படி சொல்லுங்க. துட்டு வாங்கி என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. என்ன ஏன் தெரியுமா 5-10 நான் அவசரத்துக்கு சேட் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு அதனால தட்டுப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நானும் எனக்கு தான் வச்சிருக்க போறேன், உங்க மொகனுக்கு தான் கொடுக்க போறேன். சரிம்மா நம்ம பறவை வாங்கி தந்துருந்தேன். எப்படியாவது இன்னைக்கு அவளை இழுத்துட்டு பேருன்னு ஆஸ்பத்திரிக்கு. நம்ம இனி தியானத்தை கண்டினியூ பண்ணுவோம். பாவி மக்கா இதுதான் அந்த தியானமா? அவளுக்கு சந்தேகம் வந்தது பயந்துகிட்டு தான் கொஞ்சோண்டு துணியெல்லாம் எடுத்து இப்படி தலைவலி முட்டை மாதிரி செய்து அதை வயிற்றுல வச்சு அப்படியே இடுக்க கட்டிக்கிட்டேன். அதெல்லாம் எல்லாரும் பார்க்கவங்க எல்லாம் சொன்னாங்க, பரவாயில்லையே நல்ல வயிறு பெருசா இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அவ வாயை மூடிட்டா. அதுக்கப்புறம் அதை பத்தி எதையுமே அவ பேசல. ஒரு பொய்ய மறைக்க 9 பொய். உன்னை போய் நம்பின பாரு என்ன செருப்பு கலத்தி அடிக்கணும். நல்ல கண்ணாடு வாழுவ வாட்டி. எங்கங்க யாரங்க அந்த மூட்டையோட வா. அப்பதானே ஆதாரத்தோட உங்க அம்மை கிட்ட உங்க அண்ணன் கிட்ட உங்க அண்ணி கிட்ட எல்லாத்தையும் சொல்றதுக்கு வசதியா இருக்கும். உங்க கால்ல விழுந்து கெஞ்சுதங்க, தயவு செய்து எங்க அம்மாட்ட எங்க அண்ணன் கிட்ட அவகிட்ட எல்லாம் சொல்லிடுறதுங்க இந்த விஷயத்த. நம்மளோட இருக்கட்டுங்க, நம்மளோட பேருட்டு. இடி எத்தனை நாள் மறைக்க முடியும்? மறைக்க வேண்டிய விஷயமா இது? இப்ப என்ன வேலைக்கு என்னையும் கல்யாணம் சொல்லுதியா? அது சில்வட்டு நாய் எப்படி நம்ம மோசமா நடத்துவாங்க. நாய் அடிச்சு பத்துத மாதிரி நம்ம 2 பேரையும் அடிச்சு பத்திடுவோம் அந்த வீட்டை விட்டு. பழையபடி அந்த நாயை விரட்டிட்டு அந்த நாய்க்குள்ள குடி செலவே நம்ம கிடக்குதுங்க. யாமட்டி இப்ப ஏன்ட்டு துட்டு இருக்கு. நேரம் எங்க அம்மா வீட்டுக்கு போவோம், ஜாம் ஜாம்னு இருப்போம். உங்க அம்மா வீட்டுக்கு என்ன கூப்பிடாதீங்க, செத்தால அங்க வர மாட்டேன். நம்மள விரட்டுனவதானே உங்க அம்மா. நான் வந்த கெத்து என்ன, அதே கெத்தோட இந்த வீட்ல இருந்து திரும்பி போகணும்னு நினைக்கேன். வெறும் வெத்து வேட்டா திரும்பி போறேன். நான் ஊரே சிரிக்கும். ஊரு என்ன ஊரு, எங்க வீட்ல ஒருத்தி இருக்காள அவ சிரிச்சு துப்பிடுவா. அதுக்காண்டி தாங்க சொல்லுதேங்க. ப்ளீஸ்ங்க இப்ப சொல்லிடாதீங்க ப்ளீஸ்ங்க. ஒரு மாசம் டைம் கொடுங்க. பக்குவமா நேரம் பார்த்து எங்க அம்மாட்ட சொல்லிருந்தேங்க. 1 மாசம் தான் உனக்கு டைம். சரிங்க சரி சரி. அதுக்கடையில நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும். என் பேச்சுக்கு மறு வார்த்தை பேசுறேன்னு வச்சுக்கியா தொலைய வச்சு விடுவான. பேச மாட்டேங்க. நீங்க அடிங்க கொல்லுங்க, உங்க காலி கீழே பொட்டி பாப்பா அடக்கி கிடப்பேன். இது போதும், இது ஒண்ணு போதும். அடியே இனி உன் குடுமி ஏன் கையில ஒன்ன வச்சு ஒரு சில காரியத்தை உங்க வீட்டுல சாதிக்க வேண்டி இருக்கு. அது வரைக்கும் நான் சொல்ல மாட்டோம்ல, சொல்ல மாட்டேன். ரிங் போகுது, எடுக்கிறாளான்னு பாப்போம். அப்புறம் போனுக்கு மேல போன் அடிச்சிட்டே இருக்காரு, எடுக்கவே கூடாது. அது பாட்டுல அடிக்கிட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு. மேடம் போன் எடுக்க மாட்டாங்க போல இருக்கு. எத்தனை தடவை அடிச்சாலும் நம்ம கை வரிசை காணிச்சிட வேண்டியதான் இன்னைக்கு. ஹலோ மேடம். என்னடா இது அவர் குரல் கேக்குற மாதிரியே இருக்கு. நம்மளா யோசிச்சிருந்திருப்போம் போல, அதனால தான் அவர் குரல் கேட்ட மாதிரி இருக்கு. ஹலோ ஹலோ மேடம், உங்களை தான் பக்கத்துல கேட்ட மாதிரி இருக்கு. அப்படி லேசா லைட்டா பின்னால திரும்பி பாருங்க. பாருங்க இப்ப வீடு வரைக்கும் வந்துட்டீங்களா? அப்பாவை கூப்பிட்டுருவேன். அப்பாவை கூப்பிடுங்க, இல்லன்னா ஆட்டுக்குட்டியை கூப்பிடுங்க. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். நீங்க என்ன கூப்பிடுது, நானே கூப்பிடுறேன். மாமா மாமா. ஐயோ இவர் எதுக்கும் பயப்பட மாட்டார் போல இருக்கு. ஒரு முடிவோட வந்திருப்பார் போல இருக்கு. பாருங்க ப்ளீஸ் போயிருங்க. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யார் நினைச்சு என்ன ஆக போகுது? அடுத்த வாரம் நம்ம 2 பேருக்கு கல்யாணம். சும்மா தேவையில்லாம எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க. ஆகா எனக்கு பிடிச்ச உளுந்தங்கஞ்சி நல்ல கமகமன்ல வாசனை வருது. நல்ல சுக்கெல்லாம் தட்டி போட்டிருப்பீங்க போல இருக்க. வெள்ளைப்பூடெல்லாம் நிறைய போட்டிருக்கீங்க, சூப்பரா இருக்க. இப்பதான் எனக்கு புரியுது, அடுத்த வாரம் கல்யாணம். அதான் இப்பவே சமையல்லாம் பழகுறீங்க போல இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்து பழகுறீங்க. பாருங்க பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்கீங்களா? அன்னைக்கு என்னன்னா ரோட்ல வச்சு பயம் காட்டுனீங்க, இப்ப வீட்ல வந்து பயம் காட்டுறீங்களா? பாரு போனை போட்டோம்னா கரெக்டா எடுத்து பேசியிருந்தா இந்த பிரச்சனை உண்டா? நாங்க வந்திருப்பனா என் போக்குல அங்கனே நின்று பேசிட்டு என் போக்குல அங்க மாற போயிருப்பேன். இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்ல, போனை எடுத்து பேசு. நான் அங்க போய் நின்று பேசுறேன். இங்க நின்று பேசினதானே எல்லாரும் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிற நீ போனை எடுத்து பேசலனா இங்கே நின்னுதான் பேசிட்டு இருப்பேன். போன் எடுத்து பேசலன்னு இவர் போகவே மாட்டார் போல இருக்கு. சரி பேசுறேன்னு சொல்லுவோம். சரி நீங்க போங்க, நான் போன் எடுத்து பேசுறேன். அது இப்படியா கர்ண கொடூரமா மூஞ்சி வச்சுட்டு சொல்லுது? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் சொன்னா. போதுமா? எம்ம தாயே ரொம்ப ஈனோட பயமால இருக்கு. சரி போயிட்டு என்ன, அங்க போய் நின்று போன் அடிக்கிறேன், நீ எடுத்து பேசணும். பேச மாட்டேன். பேச மாட்டேன்னா திரும்பி வருவேன்.
அடுத்த வாரம் நம்ம 2 பேருக்கு கல்யாணம், நாளைக்கு பட்டு எடுக்க போறோம். உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதையே நாங்க செலக்ட் பண்ணிருந்தோம். அதை கேட்கக்கு தான் தாயே போன் போட்டேன். உன்னை கடத்திட்டு போறதுக்கா போன் போட்டேன். சொல்லு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, வர வர நல்ல போய் சொல்ல படிச்சுக்கிட்டீங்க. சரி நான் போனை வைக்கிறேன். உளுந்தங்கச்சி பிடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் அவ்வளவுதான் பிடிச்சிரும் அடியில. அப்புறம் எங்க அப்பா வந்து திட்டுவாங்க. நீ சொல்லிட்டு போன வை. அதெல்லாம் எனக்கு தெரியாது, டைம் ஆயிட்டு போனை வைங்க. அவ்வளவுதான் டைம் இன்னைக்கு. ஓகே, எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துட்டு வரேன், அவ்வளவுதான். பாய், நாளைக்கு சந்திப்போம். சரியான புழுகனை முட்டை ஏற்பாடு போல இருக்க. அடுத்த வாரம் கல்யாணமா? எவ்வளவு அழகா சொல்றாரு. சரி நம்ம வேலையை பார்ப்போம். அப்பா வந்துட போறாங்க. சரி வீடா இது. இந்த மனுஷன் எங்கெல்லாம் துட்டு ஒளிச்சு வச்சிருப்பாரு. அங்கெல்லாம் தேடி பார்த்தாச்சு, ஒத்து ரூபா கூட இல்ல. நம்ம கையில 4 துட்டு புழங்கினாதான் 4 பேர் மதிப்பான். இல்ல நம்மள யாராவது மதிக்காவலாம். இந்த வெயிலுக்கு மூஞ்செல்லாம் கருத்து கரிச்சட்டி மாதிரி இருக்கேன். சரி ஏதாவது பியூட்டி பார்லர்ல போய் மூஞ்ச வெள்ளை ஆக்கிட்டு வரலான்னு பார்த்தா துட்டும் கையில இல்லாம இருக்கேன். மனுஷன் பியூட்டி பார்லர் போறேன், ஒரு 500 ரூபா தாருவாயின்னு கேட்டா அவ்வளவுதான் ஓட ஓட விரட்டுவாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல யாராவது ஒருத்திட்டு ஆட்டையை போடுவோம். சிம்மு கிட்ட பியூட்டி பார்லர் போனோம் துட்டுதா அப்படின்னு கேட்டா தரமாட்டா. ஏன்னா நான் பியூட்டி பார்லர்ல போய் அழகாயிட்டோம்னா அவளுக்கு பொறாம. ஏ சிம்மு, ஏ சிம்மு, ஆள் அடக்கத்து கண்ணுல கதவு வர பாதி திறந்து கிடக்கு. சிம்மு வீடு திறந்து கிடக்கு, நீ எங்க இருந்து வர? யார எங்க போவேன்? மாட்டுக்கு புல்ல இருக்க போனேன். என் மகன் வீட்டுக்குள்ள இருந்தானே. நான் 10 நிமிஷமா கிடந்து கீறுன்னு கீறிட்டு கிடக்கேன். சிம்மு சிம்முன்னு ஆள் அடக்கத்து கண்ணுல கதவு வர பாதி திறந்தாப்புல கிடக்கு. அதான் உன்னை காரலையே பாத்துட்டு இருக்கேன். இந்த வியாபார வெயில்ல எங்கி போகாதல வீட்ல இருலன்னு இருக்கேன். எந்த அன்னைக்கு போனானே தெரியல. போனவே இந்த கதவு பிடி சாவியே அதுங்க வச்சிட்டு போலாம்ல. அம்போர்ல திறந்து போட்டு போயிருக்கானே. ஆமா வசந்தி, ஏன் ஒரு மாதிரி அசந்தாப்புல இருக்க? கையில 10 பைசா துட்டு இருந்தாலும் மனசுக்கு உஷார் வரும். துட்டு இல்ல ஒண்ணு இல்ல, அதான் ஒரு மாதிரி சுவாந்து கிடக்கேன். அதுவும் இல்லாம என் புருஷனுக்கு ஒரே வாந்தி வைத்தால. என்னது, எங்க அண்ணனுக்கு வாந்தியும் வைத்தாலையுமா? புருஷனுக்கு வாந்தி வைத்தாலன்னு சொல்லி ஒரு 500 ரூபாயை ஆட்டையை போட்டுடலான்னு பார்த்தேன். சிம்மு கிட்ட இவ பேர வந்து நிக்கல. சின்னுகிட்ட எப்படியாவது ஐஸ் வச்சு ஒரு 500 ரூபாயை வாங்கிட வேண்டியதான். மொத்தம் 1000 ரூபாய் ஆச்சு. எப்படியாவது தலை முதல் கால் வரை நல்ல பியூட்டி பார்லர் போய் ஃபேசியல் அது இதுன்னு பண்ணிட்டு வந்துடணும். இந்த புல்ல கொண்டு போட்டு ஓடியற முதல்ல. என்ன நாலுபடி எங்க அண்ணனுக்கு வாந்தி வைத்தாலன்னு சொல்லிட்டு இருக்கிய? மனசு ஒண்ணு சொன்ன கேட்க வச்சு இதர் சின்ன போட்டு கண்டதையும் கழிது இந்த ஹோட்டல்ல தின்னுபட்டு வந்து ஒரே வாந்தி வைத்தால எந்திக்க முடியாம கிடக்காரு. நானும் என்னென்னவோ கை மருந்தாலும் கொடுத்து பார்த்தாச்சு, ஒண்ணுக்கு ஆடப்பட மாட்டேங்கு. சின்னப்படி ஒரு செந்தில் கவுண்டமணி படத்துல கவுண்டமணிக்கு பயங்கரமா வைத்தால போவோம். அப்போ செந்தில் வந்து ஒரு சிவப்பு கலர் துணியை கொடுத்து, என்ன இது ஆட்டுங்கண்ணே, அவ்வளவு பெரிய ட்ரெயினே, இந்த சிவப்பு துணியை கண்ட உடனே டக்குன்னு நின்று போயிருது, உங்களுக்கு நின்றுனே, இதெல்லாம் சுச்சிப்பி பேட்டர்னே அப்படின்னு சொல்லி சிவப்பு துணியை கையில கொடுப்பாரு. அதே மாதிரி என் புருஷனுக்கும் ஒரு சிவப்பு துணியை கிழிச்சு கொண்டு கொடுத்தேன். ஏங்க இது ஆட்டுக்கங்க, எல்லாம் சரியா போயிரும், டக்கு புக்கு நின்று போயிருன்னே. அவரும் டக்கு டக்குன்னு ஆட்டுறாரு. எங்க இருந்து நிக்க அது ஒரே புவாக்கால. நாலுபடி போயாம ஹோட்டல்ல தின்னா அப்படிதான். வீட்டுல கிட்ட ஏதாவது செய்து எடுத்து கொடுக்கணும். நீங்க எங்க செய்து எடுத்து கொடுக்கீங்க எங்க அண்ணனுக்கு? திருப்பி நான் செய்து எடுத்து கொடுக்கட்டாலும் அங்கங்க நல்ல பக்குவமா வாங்கி எடுத்து கொடுக்க தானே செய்றேன். இதெல்லாம் மூக்கல குத்துறமா மூக்கு பேந்துரும். ஏன் சிலபடி என்ன உங்களை வீட்டுல செய்து எடுத்து கொடுங்கன்னா வீடு விட வாங்கி கொடுப்பாலாம். உங்களை எப்படி எப்படி வளர்த்து விட்டாவளே தெரியல. எங்க வீட்டுல எவ்வளவு என்ன பாசமா செல்லமா வளர்த்தாவோ தெரியுமா? அதனாலதான் எனக்கு ஒண்ணும் செய்ய தெரியாம வைக்காம அப்படி வளர்ந்துட்டேன். எங்க வீட்லயும் பாசமா தான் வளர்த்து விட்டாவோ. உங்களை மாதிரி நாங்களும் இருக்கோம். கல்யாணம் முடிஞ்ச ஒரு சோறு கறி இங்க எடுத்து கொடுக்கலையா புருஷனுக்கு? குறுக்கு குனிய மாட்டேங்க சின்ன பொண்ணு. கூறுக்குல நங்க 4 குத்துனோம்னா குனிஞ்சிரும். பாம்போல மனசு படுத்து படுக்கே கிடந்துட்டு இருக்காரு. அதான் கையில துட்டு வர இல்ல. ஒரு 500 ரூபாய் நீனும் ஒரு 500 ரூபாய் சும்மும் 2 பேரும் சேர்ந்து தந்தீங்கன்னா 1000 ரூபாய் துட்டு சேரும். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் இந்த மனுஷனை விட்டு காணிச்சு எல்லாத்தையும் சட்டுப்பட்டு நிறுத்தி போடலாம். நாலுபடி எங்கிட்ட துட்டு இல்லையே. என் மாமியா கிளம்பிட்ட வேணா கேட்டு பாருங்க. அது எப்படி சுருக்கு பையில ஒரு 500 ரூபாய் வச்சிருக்கோம். 500 ரூபாய் இல்லாம அது வெளியே இறங்காது விட்டு விட்டு. ஏற்கனவே 600 ரூபாய் நீ தர வேண்டி இருக்கு. நான் எங்க இருந்து தரேன்? அடுத்து எப்படி திருப்பி தருவே நீ சாட்டு? தாமரை தாரேன். சரி தாரேன், நாளைக்கு தந்துறேனே. தந்துரோமா எடுத்துட்டு ஓடியா. நாலுபடி புருஷனுக்கு ஒண்ணுன்னா இப்படி ஆடி போயிட்டல, அப்படி அசந்தாப்புல ஆயிட்டல, ஆளு பாதியால ஆயிட்டல. கொசு மாதிரி அங்கேக்கு ஓடிட்டு கிடப்பாரு. அப்படிப்பட்ட மனுஷன் படுத்து எடுத்து விட்டு எந்திக்க முடியாம ஒரு மாதிரி பலனத்து போய் கிடக்காரு. யாருக்கு தான் தாங்கும்? என்னால தாங்கவே முடியல, பார்க்கவே முடியல. அதான் துட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். நான் இதை என்னைக்கு மறக்கவே மாட்டேன். இதுக்குதான் 4 ஆட்கள் நம்மளை சுத்தி நல்ல ஆட்களா இருக்கணுங்க. சின்ன போயிட்டாரே போற வழியில உன் மாமியா கிளம்பி இருந்தா அதுகிட்டே ஒரு 500 ரூபாய் சின்ன பண்ண கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி உன் பேர சொல்லி வாங்கிட்டு போறேன்னா. சரி அழாம போக, முதல்ல எங்க அண்ணனை கொண்டு போய் ஹாஸ்டலோட சேருங்க. இப்படி ஒரு புருஷன் மேல பாசமா 4 மணிக்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது. நல்லா இருக்கே. பாக்கல எப்படி இருக்க மாதிரியே ஜம்முன்னு இருக்கேன். இல்ல வாந்தி வைத்தால. ஆமா, எங்க அம்மைக்கு தான் நேரத்துல இருந்து ஒரே வாந்தி வைத்தல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாமத்திரமா வாங்கி குடிக்க சொன்னேன். குடிச்சாலாம் டக்குன்னு நின்னுட்டான். ஆமா, என் பொண்ணுட்டு என்ன பார்த்தோன்னு எதுக்கு தெரிச்சு ஓடுதா? எதுக்குன்னு நீங்களே சொல்லுங்க பாப்போம். வேற எதுக்கு? இப்பம்லாம் முன்ன மாதிரி இல்லம்மா. எனக்கு முன்னால பாஞ்சு போய் எனக்கு காப்பி தண்ணி போட்டு இதுக்காண்டிதான் ஓடுவான்னு நினைக்கேன்.
எங்க இருந்தோ பாசம் வந்துன்னு தெரியல, இப்ப 2 மாசமா என் மேல ஒரே பாசத்தை கொட்டி தீத்துட்டு இருக்கா. சரிம்மா போயிட்டு வரேன். காப்பி வேற போட்டு வச்சிருப்பா, சூடு ஆறதுக்குள்ள போய் குடிக்கேன். அட கூறு கட்ட மனசை இப்படி நடுவுல வந்து சாடுவார்னு எவன் கண்டா? ஐயோ இன்னைக்கு என்ன ஆக போத தெரியலையே. என் கதை இன்னைக்கோட சுவாலி முடிச்சு. 4 முடி கதை 4 முடி அக்கா பிச்சு எறிய போறா. என்னன்னு தெரியல, 2 பேரும் திறந்த வாய மூடவே இல்லையே. 4 மணிக்கு எப்பா எப்பா இப்படி அடிக்காத அடிக்காத. உனக்கு பார்த்து ஏய்யா போய் சொல்ல மாட்டேன் போய் சொல்ல மாட்டேன். இக்க குடிக்கா குறை மூஞ்சியும் பியாத்துருதேன். சின்ன பிள்ளை மாதிரி கிடந்து சண்டை ஐயா. ஒன்னு அம்மன்னா அங்கே இங்கே சுத்திட்டு திரியா, அதுக்கப்புறம் சண்டையும் போட்டுக்கிட்டியா. உங்களுக்கு எங்க தான் ரகத்துல தான் கொண்டு சேக்கனே எனக்கு தெரியல. நீனே இதை கேட்டுன்னு வச்சுக்கியா மண்டையை உடச்சு விடுவேன். என் புருஷனுக்கு வாந்தி வைத்தால எந்திக்க முடியாம கிடக்காரு, நிக்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல. அவரை ஆட்டோல ஏத்தி ஆசோலண்டு போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்ட்ட 500 சிம்முட்டு 500 தாங்க தாங்கன்னு முசுர வாங்கிச்சுக்கா. பாவம் சிம்மு 500 ரூபா கொடுத்துட்டு திரும்ப தான் செய்தா. அங்க பக்கம் புருஷன் அங்க இருந்து ஜம்முன்னு பைக்ல வராரு. எதுக்கு துட்டி இப்படி ஏமாத்தி வாங்கினியே 4 முடி அப்படிங்க? காலையில இருந்து ஒரு மாதிரி இருக்கு, முஞ்சல கருத்தாப்புல இருக்கு, வெயில சுத்திட்டு இருக்கோம்ல, அதனால ஃபேஷியல் போடலாம்னு நினைக்கேன். சரி ஒரு 500 தந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு கேட்டேன். இதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதான் போட்டேன் போடு. அப்ப குடுக்கொண்டி தம்பி, அப்ப குடுக்கொண்டிடா, கணக்க குடுக்கொண்டிடா. எங்க அவன் சுவாத்து கறிக்கு லொண்ட அடிச்சு கிடக்கான். இதுல உனக்கு 500 1000 ரூபாய் பேசியல் பண்ணதுக்கு. உனக்கு இதெல்லாம் தேவையாட்டி? என்ன பத்தியா முகத்துல நல்ல பேசியல் பண்ணி விட்டுருக்கல, நல்ல அளவோல இருக்கு. நல்ல மனுஷன் உன் புருஷன். அவர் நாள உன்னை வச்சு காலம் கழிச்சுட்டு கிடக்காரு. யாரோ ஒருத்தன அடிச்சு பத்திருப்பான். இக்கா இப்ப பாரு வாயை திறக்கான் பாரு, ஊம கொட்ட மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கத. மத்த நாள்ல ஏ அப்பா கடுகு மாதிரி பொரிஞ்சு தள்ளிடுவான். இந்த யூடியூப்ல எல்லாம் பார்க்கலக்கா, எல்லாரும் பேசியல் போடுதா, அதை போடுதா, இதை போடுதா, பியூட்டி பார்லர் போய் நல்ல அளவோல வரவ பத்தியெல்லாம். அதான் கொஞ்சம் ஆசை படப்படுத்துட்டு வந்துட்டு அதக்கோ கையில துட்டுல இப்படி போய் சொல்லிட்டேன். பொய் சொல்லாதி, பொய் சொன்னு வச்சுக்க. ஐவரும் நானே பேச மாட்டேன் பாத்துக்கா. எனக்கு இந்த பொய் சொல்லுதுங்க பிடிக்கவே பிடிக்காது. சரிக்கா நான் வேற எந்த லட்சணத்துல 4 மணி தலைமையில கல்யாணம் வேற சொல்லியிருக்கேன். இது எந்த லட்சணத்துல போய் முடியுமா தெரியல கல்யாணம். கல்யாணம் சொன்னதான்டி ஞாபகம் வருது. எங்க அக்கா வேற சொன்னா நாளைக்கு பட்டு எடுக்க போறேன்னு சொல்லிச்சு கிடக்காட்டி. முத வேலையை பட்டு எடுக்கணுக்கா. இல்லன்னு வச்சுடுங்க ஆரி ஒர்க் போட்டு தரதுக்கே 2-3 நாள் தாண்டி இருந்துடுங்க. அதுக்கப்புறம் பிளவுஸ் தைக்க கொடுக்க வைக்க அதுக்கே 1 வாரம் கிட்ட ஆயிருமாக்கா. அப்ப முத பட்டு எடுக்க போறதுதான் நல்லது. மூச்சு விட்டாதட்டி, யாழினிட்டு அளவு வாங்கட மாட்டி. அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதக்கா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் டெய்லர் இருக்காங்க. யாழினியோட போட்டோவை காட்டினாலே போதும், அளவு இப்படின்னு கரெக்டா பார்த்து அப்படி ஜம்முன்னு தச்சிருவாங்க. எங்க அக்கா வர அவளுக்கு பிடிச்ச டெய்லர் தானே கொண்டு கொடுக்கணும்பா. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைக்குள்ள அளவெல்லாம் கொண்டு கொடுப்பா. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? சோத்து திண்டு கொரட்டை விட்டு தூங்குதுக்கா இருக்கோம். எல்லாத்தையும் கடை கச்சிதமா முடிச்சிருவோம். கடைசியில பிளவுஸ் யார் அளவுக்கு வரணும்னா யாழினி அளவுக்கு தான் வரும். என்ன செய்வாளோ யாது செய்வாளோ தெரியாது. எதுவும் அணக்கம் கட்டாம செய்யுங்க. யாரு காதலையும் விழுந்துடாம அவ்வளவுதான். சரி அக்கா நான் கடைக்கு போயிட்டு வரேன். காய்கறியை வாங்க போறேன். நேரம் வரைட்டு போயிட்டாருன்னு இங்க நின்று பேசி நின்னாச்சு. என் மக்க மாதிரி ஏசிடப்பா, எங்க போனாலும் உனக்கு பாடு 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 பேசியே தீத்துருவோமா. போன இடம் வந்த இடம் அவ்வளவு நேரம் ஆயிருது. சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா. ஆமாக்கா கல்யாணம் வீட்டுக்காரர் சும்மையா சரி பிஸியா இருப்ப போ. என்ன வேலை உண்டு நீ பாரு, எங்க வேலையை நாங்க கரெக்டா செஞ்சிருவோம். சின்னமணி எங்க அத்தானுக்கு ஒரு கப் காபி சூடா போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். பாரு என்ன ஒரு பாச புருஷம் எல்லாம் திருதுப்புடு. சரி வீட்டுக்கு போக நேரம் வராது. மாமியா கழுவி ஆளா நகத்தை கண்ணுல எங்க போச்சுன்னு தெரியல. தாயி பஞ்சி 10 ரூபாய் இல்ல, இதான் சரியான நேரம். நம்ம உள்ள சாடிடுவோம். அவசரப்படாதக்க, ஒருவேளை உள்ள இருந்தாண்டா திருதுப்பு நம்மள பார்த்தோன்னு வச்சுக்க அவ்வளவுதான். 3 கிழவிகள் வந்து வீட்டை 2 ஆக்கிரும் அப்படின்னு சொல்லி நம்மள விரட்டி விட்டுருவா. சில தாயி சொல்லு சரிதான். 10 மானு கூப்பிடுவான். அவன் என்னன்னு கேட்டனா நம்ம 3 பேரும் தெரிஞ்சு ஓடிடுவோம். அவன் அணக்கம் காட்டல சத்தமே இல்லன்னா வீட்டுக்குள்ள சாடிடுவோம். செல்ல தாயி நீ கூப்பிடு, நான் கூப்பிட்டேன்னா வம்பு தான் இழுக்க வந்திருக்கேன்னு சொல்லி 10மா குவாபிட்டு வந்துருவா வாரியில தூக்கிட்டு. பத்துமா வீட்டுல இருக்கியா? யார் அது? ஆன்ட்டி வெளியே போயிருக்காங்க. 1 hour ஆகும் வீட்டுக்கு வர்றதுக்கு. யார் அது? உள்ள வாங்க. சூப்பரா இருக்கீங்க. நீங்க எதனா 3 ரோசஸ். பரவாயில்லையே. 10 மாக்கு மர்மல நல்ல அளவால கண்டுபிடிச்சிட்டியா? எப்படி கண்டுபிடிச்ச? உங்களெல்லாம் பாட்டின்னு கூப்பிடுறத விட பியூட்டிஸ்னு கூப்பிடலாம். அவ்வளவு அழகா இருக்கிறீங்க 3 பேரும். உங்களை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க. பரவாயில்லையே. ஆமா உன் மாமியா 10மா எங்க போயிருக்கா? நெக்ஸ்ட் வீக் எனக்கும் தேவாத்தானுக்கும் மேரேஜ். அதான் ஆன்ட்டி ஏதோ ஒர்க் இருக்குன்னு வெளியே போயிருக்காங்க. நல்ல இங்கிலீஷ்ல பேசுதியே. வெளிநாட்டுல இருந்து வந்தவல்ல. அப்பா வரலையா? எங்க டாடி மேரேஜ் அன்னைக்கு மார்னிங் தான் வருவாங்க. நீ பெரிய பணக்காரியா? அதான் பெரிய பியாக்கு நிறைய துட்டுல கொண்டு வந்திருக்கியா? நகையெல்லாம் அவ்வளவு கொண்டு வந்திருக்கியா? 10 ஊர்லாம் சொல்லிட்டு தெரியுதா? எஸ் நிறைய கொண்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பின்ன தெரியாம இருக்குமா எங்களுக்கு? உங்க அத்தைக்காரி தான் எல்லா இடமும் கொட்டு இல்லாம அவ்வளவு வெரைட்டி சொல்லிட்டு வந்துட்டால. உன்னை பாக்கிறதுக்கு வந்தா, உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்தா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை பார்த்த உடனே. அதுவும் நல்ல அளவு
இதுவும் நல்ல அளவோல இருக்கா உனக்கு. எல்லாரும் உட்காருங்க, காஃபி ஜூஸ் ஏதாவது போட்டு தரவா? யாத்தாடியே பத்துமாக்கு வருமா, நல்ல பிள்ளையா இருக்காள, நல்ல மரியாதை தெரிஞ்ச பிள்ளை, யார் எவருன்னு கூட தெரியாம இருந்தா இப்ப 5 நிமிஷம் பேசுறதுக்குள்ள உட்காருங்கட்டா, காப்பி போடுறேன் சூச போடுறேங்க. எம்மா நல்ல பிள்ளையா இருக்கே நீ. ஆமாமா, உன்ன நல்ல உங்க அப்பா வளர்த்திருக்காரு, மரியாதை தெரிஞ்ச பிள்ளையா இருக்கமா, ரொம்ப சந்தோஷம். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா. போயிட்டு வரா. ஆமாமா போயிட்டு வரேன்னு, இன்னொரு நாள் சந்திப்போம். நாங்க வந்தோம்னு உன் மாமியா கறிட்ட அதான் பத்துமா கிட்ட உளறி கிளறி வச்சிடாத தாயே. என்ன நாங்க வந்தனால நடையடி அடிச்சு போடுவா. சொல்ல மாட்டேன். அப்படித்தான் இருக்கணும். போயிட்டு வரேன், அப்பப்போ ஊடையில வாரேன்னு. எப்படி எல்லாம் பேசிட்டு இருந்த நீலாம்பரி. சரி போட்டு, 1-2 வார்த்தை அவளை கிண்டல கேலியுமா பேசுவேன். வேற நான் அவளை அப்படி இருக்கணும், நாசமா போன கஷ்டப்படணும் அப்படி நான் ஒரு நாள் நினைச்சதே இல்ல. அப்படிப்பட்ட மனசு எனக்கு கிடையவே கிடையாது. என்ன எங்க அம்மா அப்படி வளர்க்கவும் இல்ல. எனக்கு இன்னைக்கு மனசு நான் தாங்க முடியல. எப்படி எல்லாம் பேசிவிட்டா, மனசு ஆறவே மாட்டேங்குது. 2 அடி அடிச்சிட்டா கூட தெரியாது. ஆனா வார்த்தையினால பேசுனது என்னைக்குனாலும் மாறாது. அது மனசை எவ்வளவு தூரம் சங்கடப்படுத்துதுன்னு அவளுக்கு புரியுமா? புரியவே புரியாது, ஒரு நாள் புரிய போறதில்ல. இல்ல வேலை எங்க அம்மையும் அண்ணியும் எங்க அண்ணனும் யாரும் இல்ல. இல்லனா இப்படி மனசார அழவும் முடியாது. அழுது தீர்த்துட்டா கூட மனசு கொஞ்சம் ஆறிரும். நல்லதுதான் யாரும் இல்லாதது. எதே அண்ணி வராங்க போல இருக்கு. நம்ம பேசாம இருந்துக்கிடுவோம். எதுவுமே தெரியாண்டா, அவங்ககிட்ட சொல்லவும் வேண்டாம். பெரும் சண்டைக்கு போயிருவாங்க நீலாம்பரி கிட்ட. நம்மளால சண்டை ஆன மாதிரி ஆயிரக்கூடாது. ஏனி நீங்க மட்டும் வரியா? எங்க அம்மா எங்க? நீ மட்டுமா தேடுத? நானும் இவ்வளவு நேரம் ஊரெல்லாம் தேடியாச்சு, எங்க போனா உடனே தெரியல. எங்க அம்மா சும்மா இருந்தாலும் அந்த வெள்ளை மகளவி இருக்க விட மாட்டேங்க. நீ எங்கேயாவது இழுத்துட்டு போயிருது பாடு பேசுறதுக்கு. ஏனி என்ன குழம்பு வச்சியா? டெய்லி என்ன குழம்பு வைக்க என்ன கூட்டு வைக்கிறது பெரிய டாஸ்கா இருக்கும் போல இருக்கு. அதான் இன்னைக்கு பார்த்தேன், கருவாடு தெருல வந்துச்சு வித்துச்சுல, டக்குன்னு 5-6 முறை கருவாடு வாங்கி குழம்பு வச்சாச்சு. கருவாட்டு குழம்பா? கருவாட்டு குழம்புக்கு வெறும் சோறுக்கும் நல்லதா இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் உளுந்து சோத்தை பொங்கணும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், கூட 2 உருண்டை திங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சோண்டு உளுந்து சோறையும் வச்சு அந்த இந்த கருவாடையும் போட்டு குழம்பு வச்சாச்சு. சூப்பர், அடிபொலில. எனக்கு ரொம்ப பிடிச்சதுல. சரி நீ கொஞ்சோண்டு போட்டு திங்கிடுமா? இது என்ன கேள்வி? உங்க வீடு, தாராளமா போட்டு தின்னு போ. நாத்து நீரி, நான் 2 பேருக்கும் தட்டுல போட்டு எடுத்து வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. அடிச்சாலும் பிடிச்சாலும் எங்க அண்ணி எவ்வளவு பாசமா இருக்காங்க என் மேல. வா, உளுந்து ஜோறு, கருவாட்டு குழம்பு, அவிச்ச முட்டை. சூப்பர் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் எனக்கு அடிபொலியா பிடிக்கும். உங்கள யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்குதான் வயிறு மனசு நிறைஞ்சாப்ல இருக்கு. நாத்து ஒன்னே ஒண்ணு கேப்பேன், மறைக்காம சொல்லணும். மூஞ்சி மட்டும் தான் சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு மறைச்ச மாதிரி இருக்கு. நான் என்ன தண்ணி மறைக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் மூஞ்ச பத்தல தெரியலையா? என்ன ஆனந்தமா இருக்கு தெரியுமா? பாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன் மூஞ்சி மட்டும் தான் சந்தோஷமா இருக்கு, உன் மனசுக்குள்ள என்னவோ சங்கடப்பட்டு இருந்திருக்க. சொல்லு, இவ்வளவு நேரம் அழுத மாதிரி இருக்கு, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, கண்ணை தொடத்தி இருக்கா? நீ என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, இல்லன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்ககிட்ட என்ன தண்ணி மறைக்க போறேன்? எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட தான் நான் சொல்லுவேன். பாரு, அழாத நீ, என்ன பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும்னா தெரியும், அவ்வளவுதான். எனக்கு பிள்ளை இல்லையா? அது எப்படி எல்லாம் குத்தி காணிக்க அண்ணி. என் மனசு ரொம்ப தாங்கல அண்ணி. அதுல இருந்து எனக்கு சங்கடம்னா பொறுக்க முடியல. அதான் பேசாம இங்கே வந்துருன்னு சொல்லி சாப்பிடாம கொள்ளாம அங்க இருந்துங்க வந்துட்டேன் அண்ணி. இத மட்டும் எங்க அம்மாட்ட சொல்லிடாதீங்க அண்ணி. அவ்வளவுதான். அடியே நீலாம்பரி, யாருமா அந்த பிள்ளைய வட்டி குறை சொல்லுத? இந்த வாரலால உன்னை பிய அடிச்சு உன்னை இந்த ஊரை விட்டு ஓட விடலனா என் பேரு சொல்ல தைலடி. ஹாய் சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல இப்போ சம்மர் ஆஃபர் போயிட்டு இருக்கு. கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாமே அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோ